குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா அப்போமிக்சிஸ். அதாவது அப்போமிக்சிஸ் அப்படிங்கிறதுனா ரெண்டு கேமெட் இன்வால்வ் ஆகலைன்னா அது வந்து அப்போமிக்சிஸ். அதாவது ரீப்ரொடக்ஷன் இன்வால்விங் ஃபெர்டிலைசேஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இஸ் கால்டு ஆம்பிமிக்சிஸ். ஆம்பிமிக்சிஸ்னால் போத் மேல் கேமெட் ஃபீமேலு. பட் என்னென்னா வேறெவர் ரீப்ரொடக்ஷன் டஸ் நாட் இன்வால்வ் ஆகாமல் யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் gametes is called apomixis. The term apomixis was introduced by Wingler in the year 1908. It is defined as the substitution of the usual sexual system, the ambimixis, by a form of reproduction which does not involve meiosis and syngamy. இது நடக்காது. மகேஸ்வரி 1950 கிளாசிஃபிகேஷன் அப்போமிக்சிஸில் வந்து என்ன ரெக்கரண்ட் நான் ரெக்கரண்ட் அப்படின்னா எந்த பார்ட்லாம் இட் இன்க்ளூட்ஸ் வெஜிடேட்டிவ் பார்ட்டே ரீப்ரொடக்ஷனாக மாறுது ஆர் கேமோஸ்போரி என்னது கேமெட் இல்லாமல். நான் ரெக்கரண்ட் பேரண்ட் வந்து ஹேப்ளாய்டு எம்ப்ரியோ சேர்க்கே வந்து என்ன ஆகுதுன்னா மியாசிஸ்க்கு அப்புறம் டெவலப் இன்ட்டு எம்ப்ரியோவாக மாறுச்சுன்னா எதனால் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன் நடக்காமல். அதே இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ரெக்கரண்ட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் கேமோஸ்போரி, அதில் வந்து அட்வென்டி எம்ப்ரியானி டிப்ளோஸ்போரி அப்போஸ்போரி. அதில் ஃபஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் வந்து என்னது பிளான்ட் ப்ரொபகேட் வெஜிடேட்டிவ் எனி பார்ட் லீஃபு ஸ்டெம்மு ரூட் அது மாதிரி. அதில் பல்பில்ஸ் வந்து ஃப்ரிஜிலியா இம்பெரியாலிசிஸ், பல்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அல்லியம், ரன்னர் வந்து மென்தா ஆர்வென்சிஸ், சக்கர் வந்து கிரிசாந்திமம். கேமோஸ்போரின்னா இந்த கேமெட் இன்வால்வ் ஆகாமல் இட் ரெஃபர்ஸ் டு ப்ராசஸ் பை விச் எம்ப்ரியோஸ் ஆர் ஃபார்ம்டு பை eliminating meiosis and syngamy. அதுக்கடுத்து அட்வென்டிவ் எம்ப்ரியானி. an embryo arises directly from the diploid sporophytic cells either from nucellus or integument. nucellusலேருந்து integumentலேருந்து. it is also called sporophytic budding because gametophyte phase is completely absent. adventive embryos ஆர் ஃபவுண்ட் இன் எங்கே அப்படின்னா சிட்ரஸ்ஸு மேங்கோ இதுலாம் மேஞ்சிஃபரா. டிப்ளோஸ்போரி அப்படிங்கிறது ஜெனரேட்டிவ் அப்போஸ்போரி. அதாவது டிப்ளாய்டு எம்ப்ரியோ சாக் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் எங்கே இருந்துன்னா மெகாஸ்போர் மதர் செல் வித்தவுட் ரெகுலர் மியாட்டிட்டிக் டிவிஷன். 1 2 அப்படி இல்லாமல் இர்ரெகுலாரிட்டி. ஏன்னா இஃபோரேட்டியம் ஏர்வா. அதே மாதிரி அப்போஸ்போரி மெகாஸ்போர் மதர் செல் இருக்கு இல்லையா அண்டர்கோஸ் இந்த நார்மல் மியாசிஸ்க்கு அப்புறம் 4 மெகாஸ்போர் ஃபார்ம்டு. அப்புறம் என்ன ஆகுனா கிராஜுவலி டிஸப்பியர் ஆகிரும். அப்போ நியூ செல்ஸ் தான் என்ன ஆகும் ஆக்டிவேட்டட் அண்ட் டெவலப் இன்டு டிப்ளாய்டு எம்ப்ரியோ சேக்காக மாறுது. திஸ் டைப் ஆஃப் அப்போஸ்போரி இஸ் கால்டு சொமேட்டிக் அப்போஸ்போரி. ஏன்னா பாடி செல்லே மாறிடுது. ஏராக்கம் பார்த்தினம். அடுத்து பாலி எம்ப்ரியானி அக்ரன்ஸ் ஆஃப் மோர் தேன் 1 எம்ப்ரியோ. இப்போ சிட்ரஸ்லாம் எத்தனை சீடு இருக்கும் நிறையா இருக்கு இல்லையா. இன் சீடு இஸ் கால்டு பாலியம்பிரியானி. த ஃபஸ்ட் கேஸ் ஆஃப் பாலியம்பிரியானி வாஸ் ரிப்போர்ட்டட் இந்த செட்டின் ஆரஞ்சஸ் சிட்ரஸ் இல்லையா ஆரஞ்சு பை ஆண்டன் வான் லூவன்ஹூக் in the year 1719. பாலியம்பிரியானி இஸ் டிவைடட் இன்டு 4 categories based on its origin. இது கிளீவேஸ் பாலியம்பிரியானி. எக்ஸாம்பிள் வந்து ஆர்கிட்ஸ். Formation of embryo by cells of the embryo sac other than egg, synergis, aristologia, antipodal salmus, and endosperm palanthropora. Development of more than 1 embryo sac within the same ovule. Derivatives of some same megaspore mother cell. There is 2 or more megaspores mother cell. Example Cassina sauk. அடுத்து activation of some sporophytic cells of ovule, nucellus, integument, citrus and syzygium. ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் எதுக்குன்னா குளோனிங்கில் வந்து பெட்டராக இருக்கும். இந்த சீட்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் த நியூசெல்லார் டிஷ்யூ இன் சிட்ரஸ் ஆர் ஃபார்ம்டு பெட்டர் க்ளோன்ஸ் ஃபார் ஆர்கர்ஸ். எம்ப்ரியோ டிரைவ்டு த்ரூ பாலிஎம்ப்ரியானி ஆர் ஃபவுண்டு வைரஸ் ஃப்ரீ. ஏன்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூவாக இருக்கும்போது என்ன இருக்காது வைரஸ் இருக்காது. அதனால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குளோனிங்க்கு. அடுத்த ஒரு லாஸ்ட் டாபிக் வித்தவுட் ஆக்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் தட் இஸ் கால்டு பார்த்தினோகார்பின்னு பார்த்தோம் இல்லையா. அதுதான் பார்த்தினோகார்பி. as mentioned earlier, the ovary becomes the fruit and the ovule becomes the seed.
after fertilization. However, in the number of cases, fruit-like sexes may develop from the ovary without act of fertilization. Such fruits are called parthenocarpy. Invariably, they will not have true seeds. Many commercial fruits are made seedless, example banana, grapes, and papaya. Nietzsche in 1963 classified the parthenocarpy into இதெல்லாம் இப்போ புக்கில் இல்லை புது புக்கில் ஜெனட்டிக் பார்த்தினோகார்பி arises due the hybridization or mutation, example citrus, cucurbita. Environmental parthenocarpy condition like frost, fog, low temperature, high temperature induce parthenocarpy. For example, low temperature 3 to 19 hours induce parthenocarpy in beer perica. கெமிக்கல் இன்டியூஸ்டு பார்த்தினோகார்பி யாருன்னா ஆக்சிஜன் ஜெப்பர்லின் தான் வந்து நம்ம ஆல்ரெடி 10th படிச்சிருப்போம். அடுத்து சிக்னிஃபிகன்ஸ், த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹேவ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ். ஏன்னா ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலையில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா விதை இல்லாமல் தானே ஃப்ரூட்ஸ் நம்ம கேட்குறோம், சீட்லெஸ் கிரேப்ஸ் கொடுங்க. த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹேவ் கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ட், நல்ல எக்கனாமிக்கல் வேல்யூ. அடுத்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஜாம், ஜெல்லி, சாஸ், ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் எக்ஸட்ரா. ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் எடிபிள் பார்ட், ஏன்னா சீடு இல்லாதனால ஃபுல்லாக ஃப்ரூட்டே தான் இருக்கும், சாப்பிட்லாம் நல்லா. அவைலபிள் இன் பார்த்தினோகார்பி ஃப்ரூட் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் சீட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் புக் பேக் கொஷின்ஸ். ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங். கேமிட்ஸ் இன்வால்வ் இன் ஏசெக்சுவல். கேமிட் வந்து ஏசெக்சுவல் வராது, அது தப்பு. பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் செக்ஸுவலி பட்டிங். பட்டிங் வந்து செக்ஸுவல் இல்லை, ஏசெக்சுவல் இல்லை, எது வெஜிடேட்டிவ். கொனிடியா ஃபார்மேஷன் இஸ் மெத்தட் ஆஃப் செக்ஸுவல். கொனிடியா வந்து ஏசெக்சுவல் இல்லை, அப்போ ஆப்ஷன் டி. ஈஸ்ட் ப்ரொடியூஸ் பை பட்டிங். இந்த எமினன்ட் இந்தியன் எம்ப்ரியாலஜிஸ்ட் யார் அப்படின்னா, இதில் பாருங்கள், காசிப் கிடையாது, பி மகேஸ்வரி, பஞ்சனன் மகேஸ்வரி தான் எம்ப்ரியாலஜிஸ்ட். ஐடென்டிஃபை கரெக்ட் மேட்ச்டு பேர். டியூபர் அல்லியம் சீபா ராங். சக்கர் பிஸ்டியா கிடையாது, கிரிசாந்திமம். ரைசோம் வந்து மியூசா, கரெக்டு. சி ஆப்ஷன் கரெக்டு. போலன் டியூப் வாஸ் டிஸ்கவர்ட் பை சிபி அமிச்சி, ஆப்ஷன் பி. அதுக்கடுத்து த சைஸ் ஆஃப் த போலன் கிரெயின் இன் மயோசோட்டிஸ் இருக்குல்லையே, ரொம்ப மைன்யூட், அது ஆப்ஷனில் பார்த்தா தெரியும், கம்மியாக 10 மைக்ரோமீட்டர். அடுத்து த ஃபஸ்ட் செல் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம் வந்து எதுனா மைக்ரோஸ்போர். மேல் கேமிட்னா என்னது, மைக்ரோஸ்போர். மெகாஸ்போர் ஃபீமேலு, எண்டோஸ்பெர்ம் எல்லாம் டிப்ளாய்டு. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் மேட்ச் த ஃபாலோயிங். எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா எது அப்படின்னா ஆல்கே. அடுத்து ஆண்ட்ரோசியம்னா ஸ்டாமன். அப்போ எந்த ஆப்ஷன் வருது, அது ரெண்டுமே எல்லாம் காமனாக வருது, 2 தெரியல. அடுத்து மேல் கேமிட்டோஃபைட் போலன் கிரெயின், இதுவும் கரெக்டாக வருது. பிரைமரி பரைட்டல் வால், ஆந்தர் வால், ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அரேஞ்ச் த லேயர்ஸ் ஆஃப் ஆந்தர் வால் ஃப்ரம் லோக்கஸ் டு பெரிபெரி. லோக்கஸ்லேருந்து பெரிபெரி அப்படின்னா சென்டர் டு பெரிபெரி. பார்த்தீங்கன்னா சென்டரில் டப்பீட்டா இருக்கும். ஃபஸ்ட்டு டப்பீட்டா எதுன்னு பாரு, டப்பீட்டம் மிடில் லேயர், ஆப்ஷன் டி. டப்பீட்டம் மிடில் லேயர், எண்டோதீசியம், எபிடெர்மிஸ். அவுட்டர்லேருந்து பார்த்தா எபிடெர்மிஸ், எண்டோதீசியம், மிடில் லேயர் அண்ட் டப்பீட்டம். இப்போ நம்ம பார்க்குறது லோக்கஸ்லேருந்து பெரிபெரிக்கு பார்க்கும்போது டப்பீட்டம், மிடில் லேயர், எண்டோதீசியம், எபிடெர்மிஸ், ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து 9th, ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் பேர். கரெக்ட் பேர்னா ஸ்போரோபொலின் எக்ஸைன் போலனுக்கு கரெக்டு. டப்பீட்டா வந்து நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ ஃபார் டெவலப்பிங் மைக்ரோஸ்கோப் கரெக்டு. நியூசெல்லஸ் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ கிடையாது, அப்போ ஆப்ஷன் சி. அடுத்து அசசன் ரீசன். ஸ்போரோபொலின் preserves pollen in fossil deposit, கரெக்டு. ஸ்போரோபொலின் இஸ் ரெசிஸ்ட் டு ஃபிசிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டீகம்போசிஷன், இதுவும் கரெக்டு. அப்போ போத் அசசன் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ட்ரூ. 11th one, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். எஸ் கொடுத்துட்டான். about டெனினிசலேட் ஓவியல்.
அதில் பார்க்கும்போது டெனினியூசல் பார்த்தீங்கன்னா ஸ்போரோஜீனஸ் செல் இஸ் ஹைப்போடர்மல், இதுவும் கரெக்டு. ஏ ஓவியூல்ஸ் ஹேவ் ஃபேர்லி லார்ஜ் நியூசிலஸ், ராங்கு. ஸ்போரோஜீனியஸ் செல்ஸ் ஆர் எபிடெர்மல், ராங்கு, ஏன்னா ஹைப்போடெர்மல். ஓவியூல்ஸ் ஹேவ் சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசிலஸ் டிஷ்யூ, கரெக்டு. அப்போ ஆப்ஷன் ஏவும் கரெக்டு, டியும் கரெக்டு. அடுத்து 12 விச் இஸ் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் மெகா கேமெட்டோஃபைட். மெகா கேமெட்டோஃபைட்னா இது எம்ப்ரியோ சாக். இன் ஹேப்ளோபாப்பஸ் கிரேசிலிஸ் நம்பர் ஆஃப் குரோமோசோம் செல்ஸ் ஆஃப் நியூசிலஸ் வந்து இஸ் 4 அப்படின்னா ஹேப்ளாய்டு வந்து 4. வாட் இஸ் த குரோமோசோம் நம்பர் இன் பிரைமரி எண்டோசோம்? பிரைமரி எண்டோசோமில் எத்தனை இருக்கும்? 3n. அப்போ 4 × 3 12, ஆப்ஷன் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ஃபவுண்ட் இன், எது டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவாக இருக்குது அப்படின்னா மைக்ரோபைலர் ரீஜன் கிடையாது, பாலன் டியூப் வால் இல்லை, ஸ்டைலில் இருந்து தானே போகுது, ஸ்டைலார் ரீஜியன் ஆஃப் கைனோசியம். அடுத்து 15 பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னா இந்த சாக் லெஃப்ட் பை ஃபியூனிக்லஸ், அந்த ஸ்கார் மாதிரி இருக்குது பேர் அந்த ஹிலம், ஆப்ஷன் டி. ஸ்கார் தழும்பு மாதிரி இருக்குங்களே விதை, அதில் எ பிளான்ட் கால்டு எக்ஸ் பொசஸஸ் ஸ்மால் ஃப்ளாராக இருக்குது வித் ரெடியூஸ்டு பீரியாந்த் இல்லை, வெர்சடைல் வளைஞ்ச மாதிரி இருக்குது. அப்படின்னா எப்படி த ப்ராபபிள் ஏஜென்ட் ஃபார் பாலினேஷன் எப்படி நடக்கும்? காற்று மூலம், ஏர். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். என்னது? ப்ரோட்ராண்ட்ரஸ் ஆண்ட்ரஸ் ஃப்ளாஸ் பிஸ்டில் மெச்சூர் ஏர், இது ராங்கு. அதே புரோட்டோகைனஸ் ஃப்ளாஸ் பிஸ்டில் மெச்சூர் ஏர் சரியானது. எர்கோகாமி இஸ் நோட்டிஸ்டு யூனிசெக்சுவல், ராங். டைசல் இஸ் பிரசன்ட் இன் பிரிம்லா, அப்போ ஆப்ஷன் 2ம் 4ம் கரெக்டு. பி ஆப்ஷன் 2, 4 கரெக்ட். அடுத்து 18 கோலியோரைசேங்கிறது மோனோகாட்டில், பேடி மோனோகாட்டு, பி ரைடர்ஸு டைகாட், அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து 19 பார்த்தினோகார்ப் ஃப்ரூட்டு, அப்போ சீட்லெஸ், லேக் சீட், ஆப்ஷன் டி. இன் மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ஸ் pollen இஸ் லிபரேட்டட் அட் 2-celled ஸ்டேஜ், ஆப்ஷன் பி. ஓகே, புக் பேக் 1 மார்க்லாம் நல்லா தரவு பண்ணிக்கங்க. ஓகே, தேங்க்யூ.